அண்ணாமலை தோல்வியை தழுவிய பிறகு அதிமுக தொடர்ந்து விமர்சனம் செஞ்சிருக்காரு. அதுக்கு நீ அவரை தான் கேள்வி என்னை கேள்வி கேட்டு நான் என்ன சார் ஒரு கட்சியை பத்தி விலகி போயிட்டாரு. புரியுதா? அவர் விலகி போயிட்டாரு. அவருடைய ஆதங்கத்துல வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவர் என்னென்னமோ கனவு கண்டு இருப்பார். கனவு பலிக்கல, நனவாகல. அந்த வருத்தத்துல அந்த வெறுப்புல இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உதிச்சுக்குவார். தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக திராவிட கட்சி இவரை போல பல பேர் பேசினாங்க. இவரை போல பல பேர் பேசினாங்க. நான் முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது என்னெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில வெளியில வந்தது. எடப்பாடி பழனிசாமி 10 நாளைக்கு முதலமைச்சரா இருப்பாரா, 20 நாளைக்கு முதலமைச்சரா இருப்பாரா, 3 மாசத்துக்கு இருப்பாரா, 6 மாசத்துக்கு இருப்பாரா. 4 ஆண்டு காலம் 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அதுக்கு பிறகு கட்சி 2ஆ போச்சு, 3ஆ போச்சு, சின்ன முடுக்கம், அது முடுக்கம், இப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரம். இதையெல்லாம் முறியடிச்சுதான் தேர்தலை சந்தித்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே அதிக வாக்குகளை பெற்று பாஜக கடந்த மத்திய ஆட்சியில தனி பெரும்பான்மையா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மற்ற கூட்டணி கட்சிகளை நாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இப்ப மோடி அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு. அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஷ், மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க அதை வணங்கி ஏற்றுக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுட்டு இருந்தா அப்படித்தான் இருக்கு. நல்ல கட்சி நிர்வாகிகள் வச்சிருந்தா அதிகமான அவரு தனி பெரும்பான்மை இடங்களை பெற்றிருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போன்றது. அதனாலதான் அவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு. அப்படி நாங்க சொல்லல. அந்த என்ன பண்றது, நாங்க அப்படி ஒன்றும் விமர்சனம் பண்ணல. நீ இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிகையில பெருசா பட்டியல் போடுவீங்க. அதுக்கு நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு போல செய்தி வேணும், அதுக்கு நாகதான் கிடைச்சுவா, அதெல்லாம் கிடையாது. அதாவது அவர் யதார்த்தமா கேட்கிறாரு, ஏன் பின்னடைவுன்னு கேட்கிறாரு. இப்படி பல மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிற காரணத்துல சரியான முறையில அவர்கள் அதை சரி செய்யாத காரணம், அங்கங்க இருக்கிற பிரச்சனை சரி செய்யாத காரணத்துல சரி அவ்வளவுதான். சார் அவரு கொடுக்கறது நாங்க என்ன பண்றது? அவர் கொடுக்கிறாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்விக்கு நாங்க கூட்டணியில அங்கம் இல்லை, பாரதிய ஜனதா கூட்டணியில அங்கம் வைக்கல. அதனால அவர்கள் என்ன செய்வாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன், இங்கேதான் சொன்னேன். கிட்டத்தட்ட 23/10 சொல்றேன் இன்னைக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் 24/10/2023 உங்க பேட்டின் வகையிலவே நான் தெரிவிச்சிருக்கேன். இங்க உங்களை வச்சுதான் நான் பேட்டி கொடுத்துருக்கேன், தலைமையிலையும் பேட்டி கொடுத்துருக்கேன், கூட்டத்திலையும் பேசியிருக்கேன். நீங்க பாஜக வெளியிட்டு அதாவது குறிப்பா எதிராக செய்யப்பட்டது. இப்ப நீங்க அப்படின்னு இல்ல, ஒரு தலை பட்சமாக சொல்லாதீங்க. எங்களுடைய நோக்கம் வேற. நீங்க இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்து வெளியிடுங்க. நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகும் சரி, தொடர்ந்து தேசிய கட்சியோட நம்ம கூட்டணி வச்சுக்கணும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம், இல்லது காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம். வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க. ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்க தனித்து நாங்க போட்டிட்டோம். நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி இதோட நாங்க சேர்ந்திருப்போம். அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது. பல முறை தேசிய கட்சியோட இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியும். தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. ஆகவே தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும், தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும், தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்றம் சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவு எடுக்கும். இதெல்லாம் இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை வந்திருக்காரு. 37 பேர், ஏற்கனவே 38 பேர் 2019 வெற்றி பெற்றாங்க திமுக கூட்டணியில. என்ன சாதிச்சாங்க? இப்ப 40 பேர் பாண்டிச்சேரியோட வச்சிருக்காங்க. இப்ப என்ன சாதிப்பான்னு பாக்க